ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டா வர்ற பசங்கள்ட்ட ஹோம்ஒர்க் பண்ணியா, மார்க் என்ன வாங்கியிருக்க, லஞ்ச் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு டக் டக் டக்னு அடுத்தடுத்த கொஸ்டின் அப்டேட் பண்ணனா இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிளசன்ட் மைண்ட் செட் ஃபார்ம் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு நான் நிறைய வீடுகளை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ஸ்கூலை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு என்ன கொடுக்கறது, உடனே அடுத்த கொஸ்டின் கொடுத்து அடுத்த எக்ஸாம் வச்சுட்டு அடுத்தபடினா அவங்களுக்கு ஒரு மென்டல் பிரஷர்லயே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க. PS2 கொடுக்கலாம், அப்ப கேம் விளையாடுவாங்க. சோ டிவி பார்க்க விடலாம், அப்ப படிப்பு கெட்டு போயிடும். வெளியே விளையாட விடலாம், இடம் இல்ல. சோ என்னதாங்க பண்றது அப்படிங்க போகும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சர், நம்ம வீட்டுல மொட்டை மாடியில அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், ஒரு ஈவினிங் டைத்துல ஸ்கூல் விட்டு ஒரு 7 to 8 years படிச்சுட்டு வர்ற பசங்களுக்கு ஒரு half an hour or 1 hour பிளசண்டா ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ் அவங்களே மெயின்டைன் பண்ற மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம். அதே டெரஸ்ல ஒன் ஆஃப் த கார்னர் பார்ட்ல ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட் லைக் பிஞ்சஸ் அண்ட் மைனர் பேர்ட்ஸ் அவங்க ஈஸியா மெயின்டைன் பண்ணுவாங்க. பாக்குறதுக்கு ஒரு பிளசன்ட் ஃபீல் ஃபார்ம் ஆகும். ஃபைனலி அவங்க இந்த 2 கார்டனும் பிஞ்சஸும் இருக்கிற இன்டர்மீடியட் ஸ்பேஸ்ல அவங்களுக்கு பில்டிங் பசில் பில்டிங்ஸ் அண்ட் பசில் கேம்ஸ் அண்ட் பேப்பர் கேம்ஸ் அந்த இடத்துல கொடுக்கும் போது ஒரு ஈவினிங் டைம், ஒரு கார்டன் அண்ட் அண்ட் பேர்ட் நெஸ்ட் அவங்களுக்கு அடுத்த கட்டம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் லொகேஷனா இருக்கும். So we will go. Thank you.